ரூபா கிடைக்கிற இந்த டாடா குளுக்கோஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? முதல்ல இந்த 3 ஃப்ளேவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணுமே ஒன்று தான். வாட்டர், சுகர், குளுக்கோஸ், ஆப்பிள் ஜூஸ் கான்சன்ட்ரேட், அசிடிட்டி ரெகுலேட்டர், மினரல், ப்ரிசர்வேட்டிவ், ஸ்வீட்னர் எல்லாத்துலேயுமே அதே தான் இருக்குது. இதில் ஃப்ளேவர் ஆட் பண்ணி கலர் ஆட் பண்ணால் ஆரஞ்சு, ஃப்ளேவர் மட்டும் ஆட் பண்ணால் லெமன், கூட ஃப்ளேவர் ஆட் பண்ணி சுகரை கொஞ்சம் ஏற்றி வச்சா லிச்சி. இது ரெண்டுத்துலேயும் 12 கிராம் சுகர் இருக்குன்னா இதில் 16 கிராம் சுகர் இருக்குது. அதே மாதிரி இந்த ஜெல்லி ஃப்ளேவர்லையும் சேம் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. என்ன ஸ்ட்ராபெரின்னு போட்டதுனால ஸ்ட்ராபெரி ஜூஸ் கான்சன்ட்ரேட் 0.1%, ஜெல்லிக்காக இதுக்கு திக்கனர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கேற்ற கலரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஆடட் சுகர் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட 21 கிராம் இருக்குது. அதே மாதிரி தான் இதுலேயும் வாட்டர், சுகர், அதுக்கப்புறம் மேங்கோ ஜூஸ் இருக்குது, அதுவும் வெறும் 10% மட்டும்தான். இதுலேயும் ஆடட் சுகர் கிட்டத்தட்ட 19.5 கிராம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, வெறும் 10% போட்டால் இந்த கலர் வருமா, அதுக்காக கலர்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே எப்பயாவது குடித்தா பிரச்சனை இல்லை, டெய்லி குடிக்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி குடிக்கும்போது கூட முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 ஃப்ளேவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் தான் வெறும் 12 கிராம் ஆஃப் சுகர்ஸ் இருக்குது. மற்ற எல்லாத்துலேயுமே கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது.